வெள்ளையா மேலையா தெரியுது. ஆள் மாதிரியா? ஒரு பாதை தெரியுது ரவுண்டாக, உள்ளுக்குள்ளே உனக்கு போதும் மாதிரி பாதை தெரியுதோ? சரி, கொடியை வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கு. பச்சையா வெண்மை நிற உடை, வெண்மை நிறத்தில் வெண்மை நிற உடையணிந்து தெரிகின்ற அருளுயர் அனுக்கிரக காட்சி என்று அகத்தியன் யாம் கூறுகின்றோம். அக்காட்சிதனை பிரபஞ்ச மகாசபையிலிருந்து நல்லொளியாய் உயரொளியாய் உன்னத ஜோதியாக தெரிவது மகா சபையினுடைய சிவமகா வாழை சித்த ஜோதி சுழுமுனையிலிருந்து அது புறப்பட்டு இயல்பு கொடிமரத்தின் மூலமாக சென்று ஒவ்வொரு இல்லத்திற்கும் சென்று அடைகின்ற பொழுது அத்தகைய வெப்பநிலை என்பது அது ஒரு இனிய நல் வெண்மை நிறமதிலே இல்லத்தில் பரவி வருகின்றது. அத்தகைய வெண்மை நிறமாக பரவி வருகின்ற வேளையில் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய மாற்று நிலைகளை எல்லாம் வேறறுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலாக அது இல்லத்தை சூழ்ந்து இல்லத்திற்குள்ளும் சுழன்று வருகின்ற காட்சிதனை கண்டிருக்கின்றாய் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அக்காட்சி கிடைக்கின்ற அற்புதமான வேளைதனிலும் லிங்க வடிவில் அதன் மேல் பறவை இனம் அமர்ந்திருப்பது பிரபஞ்ச மகாசபையினுடைய அற்புதமான ஆற்றல் பெற்ற சிவலிங்க உருவத்திற்குள் பிரபஞ்ச உயிர்களெல்லாம் அனைத்தும் கலந்திருக்கின்றது என்கின்ற நிலையில் ஓர் உயிரின அத்தகைய நிலை கண்ட காட்சியும், அடுத்தாற்போல் செல்கின்ற பாதையில் விநாயக பெருமானை அவருடைய தோற்றம் தரிசித்து ஒரு பெரிய அத்தகைய மரத்தின் அடிவாரத்தில் அவன் அமர்ந்திருக்க அவனை வணங்கி செல்கின்ற பாதை, கன்னிமூல ஆணைமுகனாக அமர்ந்து அவன் அழைத்து செல்கின்ற அற்புதமான பாதை என்பது பிரபஞ்ச மகாசபையிலே சித்தன் அமர்ந்திருக்கின்ற தலம் நோக்கி செல்கின்ற பாதை என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். பிரபஞ்ச மகா சிவஜோதி சிவமகா வாழை சித்த ஜோதி என்பது அமர்ந்திருக்கின்ற அத்தகைய தடம் நோக்கி தலம் நோக்கி செல்கின்ற அத்தகைய வழிதனில் எங்கும் என்ன நிகழ்ந்திருக்கின்றது, என்ன நிறைந்திருக்கின்றது, ஒவ்வொரு வடிவம், ஒவ்வொரு தன்மை, ஒவ்வொரு வண்ணத்தில் தடங்கள் கடந்து செல்கின்ற பொழுது அது அத்தகைய வரவேற்பு நிலை கொண்ட தலங்களாக தடங்களாக அதன் அலங்கார நிலைகளெல்லாம் எவர் இட்டிருக்கின்றார்கள், எங்கு அவ்விடத்தில் எவர் இட்டிருக்கின்றார்கள் எனில் உனக்கு முன்பாக சென்றிருக்கின்ற சீடர்கள் அனைவரும் பாதைகளை அவரவர்கள் சீடர்கள் வருகின்ற பாதைகளை சுத்தம் செய்து அதனை அலங்கரித்து தங்கு தடைகள் இல்லாமல் வருவதற்குரிய பணிகளை ஆற்றி சென்றிருக்கின்றார்கள் என்று அகத்தியன் யாம் நல்லாசி வழங்குகின்றோம். இது சூட்சம நிலை கொண்ட விடையாகவும் ஒவ்வொரு சீடனும் ஆற்றுகின்ற பணி என்பது அத்தகைய தூய்மை நிறைந்த பணியாக இருக்க வேண்டும். உனக்குரிய பணி என்ன எனில் அதற்கு அடுத்தாற்போல் பயணிக்கின்ற பொழுது சித்தன் உணர்த்துவான் ஒவ்வொரு பயணத்தையும் என்று அகத்தியன் யாம் உரைத்து மகிழ்கின்றோம். சபை பயணம் தான் அப்படி காமிச்சிருக்காங்க. ஓம் அகதீசாய நமக.